ரகுப்ப நம்ம நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம். கடைசி நேரத்தில் அணி மாறுவாங்க, இல்லை இப்படி தான் அணி அமைய போகிறது அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு புரியாத புதிர் இருந்துகிட்டே இருக்கே, அது என்ன காரணம்? எங்க சிக்கல்னு? அது காரணம் ஏடிஎம்கேயோடைய அப்ரோச். அவங்க அதாவது திமுகவை தோற்கடிக்கிறது நம்மளுடைய காமன் கோலு, அதனால இங்க வந்துருவாங்க. இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். கொள்கை எதிரியா இருந்தா கூட பிஜேபியோட ஒரு சமரசம் வச்சுக்கிட்டு இங்க வந்துருவாங்க நம்புறது மடத்தணும். அவங்க நம்மளுடைய ஓட் பேங்கை அவர் கவர நினைக்கிறாருன்னு நினைச்சு முன்னாடி முடிச்சுட்டு இருந்து அவங்க ரியாக்ட் பண்ணிருக்கணும். நம்ம இங்க இருந்து புதிய தலைமுறை ஆபீஸ்ல இருந்து கிண்டி பஸ் ஸ்டாண்டு போகணும்னா நீங்க மெயின் ரோட்ல போகலாம், குறுக்க பூந்தும் போகலாம்ல. நீங்க எல்லாருக்கும் போற இடத்துக்கு இப்படிதான் போகணும்னு சொல்ல முடியாது இல்ல. எண்டு ஒன்னா இருக்கலாம், மீன்ஸ் வேற வேற இருக்கலாம். விஜய் ஏடிஎம்கேவை ரிவைவ் பண்ண மாட்டாருன்னு ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் நம்புறாரு. நிறைய பேர் சொல்றாங்க பெண்கள் வாக்கு இருக்குது, யூத் வாக்கு இருக்குது, சேஞ்சுக்கு தேவைப்படுது. இவரோட பாப்புலாரிட்டி உண்மையிலேயே அவர் எதிர்பார்த்தோட அதிகமா இருக்கு. ஒரு என்டிஆர் மாதிரி நம்ம எம்ஜிஆர் கூட கிடையாது, என்டிஆர் தான் இன்னும் சொல்லணும், இன்னும் க்ளோஸா ஜெயிச்சது அவர் தான். முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் நம்பலாம். ஏன்னா ஹீரோஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு அபரிமிதமான நம்பிக்கை அவங்களுடைய பாப்புலாரிட்டியில இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் அவரு. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சைசபிள் பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கிட்டோம்னா டெஃபினட்டா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே தோத்துருவாங்க. அவங்க இந்த வாட்டி பவர்களுக்கு வர முடியலன்னா கட்சி கலகலத்து போயிடும். ஸோ நம்ம ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் ஆயிடலாம். அது ஒரு விதத்தில் தமிழ்நாட்டு கூட நல்லது. இன்கேஸ் அவர் ப்ரூவ் பண்ண முடிஞ்சு அடுத்த 5 வருஷம் ஒர்க் பண்றாருன்னு வச்சுங்களேன், அது ஜனநாயகத்துக்கும் நல்லதுன்றனா. அவர் எதுவுமே பண்ணாம அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்காம ஓரளவுக்கு நம்பிக்கையை மட்டும் கொடுத்து அப்புறம் அவரோட நடவடிக்கை எப்படி இருக்குது இப்ப இருக்கிற மாதிரி இருக்க முடியாது இல்ல. அப்ப அவருடைய அந்த பாப்புலாரிட்டி கொஞ்சம் வேனா இருக்கும். அவர் களத்துக்கு கடுமையா உழைச்சாதான் 2031 2029 ஜெயிக்க முடியும். அது could be a possibility. விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு. இப்போ பாஜக இருக்குல்ல, அதிமுகவுக்கு எதிர்பார்ப்பு, பாஜகவுக்கு திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு ஒரு கணக்கு இருக்குதுன்னா, இப்போ ஷபீர் அவர்கள் சொல்ற மாதிரி கருத்து கணிப்போ பெரிய மத்திய உளவுத்துறையெல்லாம் எடுக்கிறாங்க, கருத்து கணிப்புகள்லாம் நிறைய ஏஜென்சிலாம், அதெல்லாம் அமித்ஷா பார்க்காமையா இருப்பாரு. அப்ப விஜயை பத்தி அவங்களுக்கு ஒரு மதிப்பிடுதல் இருக்கும்ல, இந்த ஆட்டத்தை எப்படி ஆடணும்? இல்ல விஜய எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு ஏதோ ஒரு விதத்துல பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறதுனாலே நான் சொல்றேன். எதிர்ப்பு தெரிவிக்காதனால ஏதோ ஒரு விதத்துல பிஜேபியினுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி அவங்களோட 2016க்கு பிறகு, அதாவது ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு செகண்ட் டேர்ம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு பிறகு, நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னால போகணும் அப்படின்னா 2014ல அவங்க 40 தொகுதியும் 39 தொகுதியும் ஜெயிக்கும் போது இருந்தே அதிமுகவை வீக்கன் பண்ணுன்ற இடத்துக்கு பிஜேபி வந்துட்டாங்க. ஏன்னா பாக்கி எல்லா மாநிலங்கள்லையும் ஏதாவது ஒரு நேஷனல் பார்ட்டியோட அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டியும் ஒரு ரீஜனல் பார்ட்டியும் இருக்கும், இல்லை பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பிஜேபிக்கான அந்த ஸ்பேஸ். நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா கூட அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே அதிமுக இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியல. இதுக்கு முன்ன திமுகவோட கூட்டணியில இருந்தாங்களேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அது வேற காலகட்டம், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, அரசியல் சூழலே. ஏடிஎம்கேவை விட தாவேகா ஓகே பெர்ஃபார்ம் பண்ணட்டும்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இல்ல, தாவேகாவை பெர்ஃபார்ம் பண்ண விடணும்ன்றதை விட இன்னைக்கு டிவிகே வந்தாலுமே பெரிய அளவுல அதிமுக மாதிரி தாவேகா ஆட்சி பொறுப்புல இருக்க முடியாதுன்றது பிஜேபிக்கு நல்லா தெரியும். அப்ப இது எல்லாமே வீக்கன் ஆகும் போது இவங்க எல்லாம் ஒரு பக்கம் வீக்கன் ஆயிடுறாங்க. பிஜேபி இந்த ஸ்பேஸ் இன்னைக்கு உடனே அவங்க ஜெயிக்கணும்ன்றது அவங்களோட கணக்கு இல்ல. அடுத்தடுத்த தேர்தல்கள்ல 2029 அதற்கு பிறகு பிஜேபி லாங் டேர்மா தான் பிளான் பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஷபீர், இப்போ இதுல பாஜகவுக்கே அந்த எண்ணம் இருக்கா? டிவிக்கே பெருசா இருக்காது, அதிமுகவை தான் நம்ம பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் லட்சுமி சொல்றாங்க. அப்ப அதனாலதான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களா? அப்படி என்ன நடக்குதுன்னு அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த முயற்சியும் நடந்துச்சு. அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக அந்த பிரின்சிபல் ஆப்போசிஷன் அப்படின்ற அந்த ஸ்பேஸை கேப்சர் பண்ணிடணும்னு. ஆனால் 2026 தேர்தலில் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க. விஜய்க்கு இவ்வளவு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இவ்வளவு ஆதரவு இருக்கும், விஜய் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் இருப்பாரு அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. அதுதான் பிஜேபி இப்ப இந்த டேட்டா எல்லாம் பாக்குறப்ப, கருத்து கணிப்பு டேட்டா எல்லாம் எடுத்து பாக்குறப்ப என்னதான் யோசிப்பாங்க? அப்ப என்ன விஜய் அவர் நம்ம கூட வந்துட்டா நல்லா இருக்குமே,
அவ்வளவுதான். ஏன் அவர் வரமாட்டேன்றாரு? அவரும் திமுக எதிர்க்கிறாரு, நாமளும் திமுக எதிர்க்கிறோம், அவர் நம்ம கூட வந்துடலாமே. பேச்சுவார்த்தை எல்லாம் போகுதா? அப்படிதானங்க கூப்பிடுறாங்க. இப்போ வெளிப்படையாகவே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னும் போது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையா நீங்க வந்துருங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் மட்டும் முதல்ல கூப்பிடலையே. அதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன், மற்ற பல தலைவர்கள் எல்லாருமே வாங்க வாங்கன்றாங்க. எங்க அவங்களுக்கு தெரியுது ஒரே ஒருத்தர் தான் கழக குரல்னா திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் வந்து இல்ல, அவரு வேற ஒரு இதை சொல்லிட்டார்ல. அவரு நான் வந்து என்ன அவர் யாரையோ ஒப்பிட்டெல்லாம் பேசினாரு. நான் வந்து நன்றி கடனுடன் இருக்கக்கூடிய இது அப்படின்னு அவர் பேசினாரு. சரி, ரைட், ஓகே, அது விடுங்க. அது ஐஆர்எஸ் ஆபீசர், ஆமா, ஐஆர்எஸ் ஆபீசர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, நாங்க மனிதர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, ஒரு காலத்துல வந்து பத்திரிகையாளர்களை வந்து குரங்கு அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு அவரையே வந்து வேற மாதிரி பேசுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து சில அரசியல்ல என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது கணக்கு இருந்தது. அதை தாண்டி விஜய்க்கு அதை தாண்டி விஜய் போறார். விஜய் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் போறாரு அப்படின்னும் போது பாஜகவுடைய கணக்குகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல அப்படியே தலைகீழா மாறுது அப்படின்றதுதான் அவங்களுடைய கவலை. கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்டுக்கு ஒண்ணு ரகு அவர்கள் சொன்னா அதிமுக தப்பு கணக்கு போட்டாங்க, விஜய் வருவார்னு நம்பிட்டாங்க அப்படின்றது. பாஜகவோட அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, அதை தாண்டி விஜய் இருக்கிறாரு அப்படின்றது இப்ப கையறு நிலை தான் அந்த அணிக்கா, அப்படி புரிஞ்சுக்கலாமா ஷபீர் சொல்றது? கையறு நிலை இல்லை, அதான் அவங்க ஓப்பனா சொல்றாங்க. நீங்க திமுக உறுதியாக இருந்தால் என் பக்கம் வாங்க, அவ்வளவுதான். நாங்க ஒன்றும் உங்களை வந்து விரும்பி வந்து கேட்கல, உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்க. அப்படிலாம் நீங்க திமுக உறுதியா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ரெண்டாவது அவர் சொல்றது கேபி முனுசாமி சொல்றது முக்கியமா இவங்க கூப்பிட்டா அவங்க வரலன்னா அவங்க உறுதியா இல்லையா? பாஜக கூப்பிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக எதிர்க்கலாம், விஜய் இல்ல நான் வரல நான் தனியா எதிர்க்கிறேன்னா நீங்க திமுக எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இல்ல அப்படின்னு இவங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. சீரியலோட கட்சி ஆரம்பிக்கிறார். இல்ல நீங்க உங்களால ஒரு வலுவான கூட்டணி அமைக்கல அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை. இப்படி வெளிப்படையாக நீங்க அழைக்கிறீங்களா, அது வியூக பிழை இல்லையா? வியூக பிழை இல்ல, கீழ இருக்கிறவங்க மனச்சோர்வு அடைஞ்சிட மாட்டாங்க இல்லங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கிறதுனாலதான் கேபி முனுசாமி என்ன சொல்றாரு, தாவேகா ஒரு கலப்பட சக்தி அப்படி சொல்றாரு. ரசிகர்களோட கட்சி ஆரம்பிச்சார். இப்ப இன்னைக்கு எல்லாரும் வராங்க, மேடையில இருக்கவங்க எல்லாரும் வெவ்வேறு கட்சியில வந்தவங்க. அதே மாதிரி அதிமுக இருந்து வராங்க, பாஜக எல்லாரும் இணைச்சிக்கிறீங்களா? அப்போ உங்க இணைச்சீங்கன்னா நீங்க தயாரா இருக்கீங்க, நீங்க எல்லா கூட தயாரா இருக்கீங்க. பாயிண்ட் என்னன்னா இல்ல ராம்கி, ரகு சொன்ன பாயிண்ட் இத வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அது ஓகே. அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் எடப்பாடி ரொம்ப கவனமா இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும். திமுக எதிர்ப்பு அதனாலதான் கவனமா கையாளுறாங்க. எனக்கு என்னுடைய திமுக எதிர்ப்பு உங்களுக்கு இஷ்டம் தான் என் கூட சேர்ந்து பணியாற்றுவாங்க. நான் வந்து நம்பர் 1ல இருக்கேன். சரி சார், திமுக எதிர்ப்பு நான் நம்பர் 1. ஒரு பாயிண்ட் சார், இப்ப அவர் கடைசி வரைக்கும் நான் தனிச்சுதான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதிமுக அமைதியா தான் இருப்பீங்களா? ஆமா, இதுல என்ன இருக்கு? நீங்க அவர் எப்படி தனியா இருக்க முடியாது. நீங்க அதான் சொல்ற, போன வாரம் என்ன சொன்னாரு, எனக்கு திமுக போட்டின்னு சொன்னவர் இன்னைக்கு வேற டேக் எடுக்கிறாருல. வேற வழி இல்லாம அவருக்கு தெரியும், விஜய்க்கே தெரியும் இங்க திமுக எதிர்க்கக்கூடிய இடத்துல அண்ணா திமுக தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும், 2026 ஜெயிக்கலன்னா கட்சியே அவர் கண்ட்ரோல் இருக்காதுன்னு தெரியும், கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும்.